தமிழகத்தினுடைய முதலமைச்சராக பொறுப்பேற்றிருக்கக்கூடிய விஜய் அவர்கள் கூடிய சீக்கிரமாகவே விஜய் அவர்களுடைய மனைவியான சங்கீதாவையும் மகள் திவ்யஷாவையும் மீட் பண்ண போகிறாரு அப்படின்ற மாதிரியான ஒரு அப்டேட் வந்து இப்போ நமக்கு கிடச்சிருக்குங்க. ஸோ அதை பற்றின டீட்டெயில்டு தான் இந்த பதிவில் நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். சங்கீதா மற்றும் விஜய் 2 பேத்துக்குமே கடந்த ஒரு சில நாட்களாகவே பார்த்திங்கன்னா நிறைய ப்ராப்ளம் போயிட்டுருக்கு. எல்லாருக்கும் தெரியும். கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா ஒரு 4-5 மாதங்களுக்கு மேலே அவங்களுடைய விவாகரத்து வழக்கானது நீதிமன்றத்தில் போயிட்டு இருந்துச்சு. ஸோ லாஸ்ட்டாக ஆகஸ்ட் மாதம் 7ஆம் தேதி அன்னைக்கு நடந்த ஒரு மிகப்பெரிய ஆச்சரியம் என்ன அப்படின்னா, சங்கீதா அவங்க எல்லா கேஸையும் வந்து வாபஸ் வாங்கிட்டாங்க. ஸோ இந்த ஒரு விஷயம் விஜய்க்கு மட்டும் கிடையாதுங்க. விஜய் அவர்களுடைய ஃபேமிலியில் இருக்கக்கூடியவங்களுக்கும், டிவிகேயில் இருக்கக்கூடிய தொண்டர்களுக்கும், முக்கியமாக விஜயோடைய ஃபேன்ஸுக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. இனி வந்து அண்ணாவும் அண்ணியும் ஒன்று சேர்ந்து வாழ போகிறாங்க, அந்த ஒரு விஷயம் சீக்கிரமாக நடக்க போகுது அப்படின்னு எல்லாரும் எதிர்பார்த்து ரொம்ப வந்து மகிழ்ச்சியாக இருந்தாங்க. அதுவும் அவங்க ஆகஸ்ட் மாதம் 7ஆம் தேதி அன்னைக்கு டிவோர்ஸ் கேஸை வாபஸ் வாங்கியிருந்த சமயத்தில் அடுத்து வரக்கூடிய ஆகஸ்ட் 25ஆம் தேதி அன்றைக்கி அவங்களுடைய 27வது வெட்டிங் ஆனிவர்சரி இருந்துச்சு. ஸோ இந்த அன்னைக்கு கண்டிப்பாக எல்லோரும் வந்து மீட் பண்ணிவிட்டு சந்தோஷமாக இருப்பாங்க அப்படின்னு தான் எல்லோரும் எதிர்பார்த்தாங்க. ஒரு சில சந்தர்ப்ப சூழ்நிலையால் சங்கீதா அவங்களால லண்டனில் இருந்து இந்தியாவுக்கு வர முடியல. இப்போ வந்து பார்த்திங்கன்னா விஜய் அவர்கள் வந்து ரொம்பவே வந்து ஃபீல் பண்ணிகிட்ருக்காரு. சொல்லப்போனால் அவர் முன்ன மாதிரி கிடையாது. ரொம்ப ஃப்ரீயாகவும் இருக்கிறது கிடையாது. அவரால் நினச்ச மாதிரி போய் பார்க்க முடியல. சங்கீதாவும் சரி, திவ்யஷாவும் சரி 2 பேருமே லண்டனில் தான் இருக்காங்க. அவருக்கு வந்து அவங்களுடைய மகளை அவ்வளோ பிடிக்கும். அவங்கள வந்து பார்க்க முடியல அப்படின்ற அளவுக்கு அவங்களுக்கு இப்போ ஏக்கம் இருக்குது. ஜேன்சன் கூட ஒன்றும் பிரச்சனை கிடையாதுங்க. அவர் வந்து சிக்மா படத்தை இயக்கிட்டுருக்காரு. சொல்லப்போனால் அவர் ரொம்ப நாளாக சென்னையில் தான் இருக்கிறாரு. அவருமே அம்மாவையும் தங்கச்சியும் விட்டுட்டு தான் வந்து இங்கே இருக்கிறாரு. ஆனால் அப்பாவை வந்து அவர் அடிக்கடி பார்க்குறதுக்கான சான்ஸ் கிடச்சிட்டு தான் இருக்குது. ஸோ ஏதோ ஒரு காரணத்தினால அவர் வந்து மீட் பண்ணுறாங்க. ஆனால் திவ்யஷா வந்து அப்படி கிடையாதுங்க. அவங்க வந்து அம்மா கூட லண்டனில் இருக்காங்க. அவங்களால அப்பாவை பார்க்காமே இருக்க முடியல. அப்பாவை அவங்க நினச்ச மாதிரி வந்து பார்க்கவும் முடியல. ஸோ அந்த ஒரு கவலை வந்து எல்லாருக்குமே இருக்குது. அதனாலேயே என்னவோ விஜய் அவர்கள் சீக்கிரமாக வந்து அவங்கள போய் மீட் பண்ணணும், லண்டன் போகிற மாதிரி ஏதாவது ஒரு ட்ரிப் வந்து ரெடி பண்ணலாம் அப்படின்ற மாதிரி பேசிகிட்டு இருக்காங்க. ஸோ கண்டிப்பாக சீக்கிரமாக போய் அவங்களுடைய மனைவியும் மகளையும் வந்து பார்ப்பாங்க அப்படின்னு எல்லோரும் எதிர்பார்த்துட்ருக்காங்க. அவங்க எதிர்பார்க்கக்கூடிய விஷயம் சீக்கிரமாக நடக்கணும் அப்படின்னு தான் எல்லோரும் வந்து ஆசைப்பட்டுட்ருக்காங்க. விஜய் அவர்கள் பார்த்திங்கன்னா ரொம்ப நாளாகவே வந்து சங்கீதாவோட பிரிஞ்சு தான் இருக்கிறாரு. கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா ஒரு 5-6 வருஷத்துக்கு மேலேயே அவங்க வந்து எந்த விதமான கான்டாக்ட்லும் இல்லாமையே தான் இருந்துகிட்ருக்காங்க. நிறைய ப்ராப்ளம். ஏன்னா சங்கீதா அவங்க என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, விஜய் அவர்களுக்கு வேறொரு பொண்ணோட தொடர்பு இருக்குது அப்படின்ற மாதிரி தான் அவங்க வந்து ஃபஸ்ட்டு கம்ப்ளைண்ட்டே கொடுத்துருந்தாங்க. ஸோ இந்த சூழ்நிலையில் விஜயால் அவங்களோட வந்து சந்தோஷமாக வந்து இருக்க முடியல. நிறைய மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வந்துச்சு. நிறைய கருத்து வேறுபாடால் இவங்க 2 பேரும் பிரிஞ்சு தான் இருந்தாங்க. ஒரு கட்டத்தில் பார்த்திங்கன்னா சங்கீதா எல்லாமே போதும் அப்படின்னு சொல்லிட்டு லண்டனுக்கே போயிட்டாங்க. அம்மா வந்து இந்த மாதிரி தனியாக விடக்கூடாது அப்படின்றதுனால குழந்தைங்களும் வந்து அம்மா கூடயே போயிட்டாங்க. ஸோ அந்த டைமில் தான் விஜய் அவர்கள் வந்து எலெக்ஷனில் ரொம்ப பிஸியாக இருந்தார். ஸோ ஃபேமிலி ப்ராப்ளத்தை எல்லாத்தையும் அப்புறமா பார்த்துக்கலாம், முதல்ல நான் என்னை நம்பி இருக்கக்கூடிய மக்களுக்கு நான் ஏதாவது ஒன்று செய்யணும் அப்படின்றதுக்காக அவர் வந்து எலெக்ஷனில் வந்து வேலை பார்க்க ஆரம்பித்தார். ஸோ அதில் அவர் தொடர்ந்து பணியாற்றி ரொம்பவே கஷ்டப்பட்டு இப்போது ஒரு இடத்துக்கு வந்திருக்காரு. அதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய வலியும் வேதனையும் எல்லாரும் புரிஞ்சுக்கணும். ஏன்னா அவர் அவங்க ஃபேமிலியே வந்து ஒதுக்கி வச்சுட்டு தான் தமிழ்நாட்டு மக்களுக்காக வந்து வேலை செஞ்சுருக்காரு. ஸோ இப்போது அவர் எல்லாத்தையும் வந்து சால்வ் பண்ணிகிட்ருக்காரு. நிறைய ப்ராப்ளம் வந்து சால்வ் பண்ணிகிட்ருக்காரு. நிறைய திட்டங்களை செயல்படுத்தி மிகப்பெரிய அளவில் வந்து வெற்றி நடை போட்டுட்ருக்காரு. ஸோ இப்போது அவருக்கு அவருடைய மகளை பார்க்கணும் அப்படின்ற மாதிரியான எண்ணம் வந்திருக்கு. கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா திவ்யஷா ரொம்ப நாளாகவே வந்து வெளிநாட்டிலே தான் இருக்காங்க. அவங்க பார்த்திங்கன்னா லாஸ்ட்டாக வந்து ஒரு ஸ்போர்ட்ஸில் கூட பார்ட்டிசிபேட் பண்ணியிருப்பாங்க. அதோட ஒரு வீடியோ மட்டும்தான் வெளியே வந்துருந்துச்சு. மற்றபடி திவ்யஷாவை பற்றி பெருசாக எதுவும் நம்ம வந்து பார்க்குறது கிடையாது. ஜேன்சன் சஞ்சயை பற்றி வேணால் நம்ம அடிக்கடி பார்த்துட்ருக்கோம். ஏன்னா சிக்மா படத்தை இயக்கிட்டு இருக்கக்கூடிய தயாரிப்பாளர் அப்படின்றதுனால நிறைய பேட்டிகள் கொடுக்குறாரு. அது மட்டும் இல்லாமல் படத்தோடைய விஷயமாக வந்து நிறைய அப்டேட்டில் வந்து நம்ம பார்க்குறோம் அவரை. ஆனால் திவ்யஷா வந்து அப்படி எதுவுமே வந்து பார்க்க முடியல. ஸோ விஜய் அவர்களுக்கு ரொம்பவே வந்து அந்த ஏக்கம் இருக்குது. ஏன்னா அதிகமாக அவருக்கு வந்து அவங்களுடைய குழந்தைங்களை வந்து ரொம்ப பிடிக்கும். கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா ரொம்ப நாள் ஆயிடுச்சு மகனோடையும் மகளோடையும் அவர் சேர்ந்து சந்தோஷமாக சிரித்து பேசி எல்லோரும் ஒன்றா சேர்ந்து சாப்பிட்டு இந்த மாதிரி வெளியெல்லாம் எங்கேயும் போய் ரொம்ப நாளாக ஆயிடுச்சு அப்படின்ற மாதிரியான ஒரு ஃபீலிங்கில் இருக்காங்க. ஸோ கண்டிப்பாக சீக்கிரமாக லண்டன் போய் அவங்களெல்லாம் பார்க்குற மாதிரியான ஒரு ஏற்பாடு தான் பண்ணிகிட்ருக்காரு. அவங்களுடைய ஏற்பாடு கூட லண்டனில் தான் நடக்கிற மாதிரி இருக்குது. இப்போதைக்கு வந்து இந்தியாவில் நடக்கிற மாதிரி ஒன்றும் தெரியல. அவர் வந்து லண்டன் போனால் எல்லாத்தையும் பார்த்துட்டு சந்தோஷமாக இருந்துட்டு வரலாம் அப்படின்னு நினச்சிட்டு இருக்காங்க. ஏன்னா இப்போது
இவங்களுடைய பிரச்சனைகளுக்கு ஒரு முக்கியமான முடிவு கொடுத்ததே யார் அப்படின்னா குழந்தைங்க தான். ஜெயன்சனும் திவ்ய சஷாவும் தான். அவங்க 2 பேரும் பேசி தான் 2 பேத்துடைய மனசையும் மாற்றி வச்சுருக்காங்க. சொல்லப்போனால் சங்கீதாவுக்கும் விஜய் அவர்களுக்கும் கடமை வந்து நிறையவே இருக்குது. ஏன்னா அவங்கள 2 பேர்த்தையும் இணைச்சி வச்ச அந்த ஒரு விஷயத்த செய்தது குழந்தைங்க தான். அப்போ குழந்தைங்களுடைய சந்தோஷத்தை வந்து நிறைவேற்றுறது வந்து இவருடைய கடமை தானே. திவ்ய சஷாவுக்கும் வந்து ரொம்பவே வந்து ஏக்கம் இருக்குது. அப்பாவை எப்படியாவது மீட் பண்ணணும், அப்பாவை வந்து பார்க்கவே இல்லை, தமிழ்நாட்டுக்கே வந்து சிஎம்மாக இருக்கார், ஆனால் இன்ன வரைக்கும் நம்மளால் அப்பாவை போய் பார்க்க முடியல அப்படின்ற ஒரு ஏக்கம் இருக்குது. ஸோ அந்த ஒரு விஷயத்த தான் இவர் வந்து இப்போ புரிஞ்சுக்கிட்டு உடனடியாக போய் பார்க்கணும் அப்படின்ற மாதிரியான ஒரு சந்தர்ப்பத்தை வந்து உருவாக்கிட்டு இருக்காரு. ஸோ இருந்தாலுமே கூட அவருக்கு அதுக்கான சரியான ஒரு நேரம் இன்னும் கிடைக்கல. தொடர்ந்து வந்து அதுக்காக முயற்சி பண்ணிகிட்ருக்காங்க. சீக்கிரமாகவே அவருக்கு அந்த சான்ஸ் கிடைக்கணும். விஜய் அவங்களுடைய மனைவியும் குழந்தையும், அதாவது மகள் திவ்யசேஷாவையும் போய் மீட் பண்ணி சந்தோஷமாக இருந்துட்டு வரணும் அப்படின்னு தான் வந்து எல்லாரும் எதிர்பார்த்துட்ருக்காங்க. அதோடு மட்டும் இல்லாமல் திவ்யசேஷாவுக்கு இங்கே வந்து இருக்கணும், தாத்தா பாட்டி கூடலாம் இருக்கணும் அப்படின்ற ஆசை அதிகமாகவே இருக்குது. சொல்லப்போனால் சங்கீதா அவங்களுடைய மனமாற்றத்துக்கு காரணமே திவ்யசேஷாவும் கூட தாங்க. ஏன்னா ஜெயன்சன் எப்படி இங்கேருந்து வேலையெல்லாம் செஞ்சாரோ அதே மாதிரியே தான் திவ்யசேஷாவும் தன்னுடைய அம்மா கூடயே இருந்து அம்மாவுடைய மனசை மாற்றிருக்காங்க. முன்னாடியே அண்ணனும் தங்கச்சி நல்லா பிளான் பண்ணிட்டாங்க. எப்படியாவது இந்த டிவோர்ஸ் கேஸை வாபஸ் வாங்க வைக்கணும், அம்மாவையும் அப்பாவையும் சேர்த்து வைக்கணும், ஏதாச்சும் செய்யணும், ஏதாவது ஒன்று பண்ணியாவது அப்பாவையும் அம்மாவையும் சேர்த்து வச்சிடணும் நல்லபடியாக, அவங்க சந்தோஷமாக இருக்கணும் அப்படின்னு தான் குழந்தைங்க ஆசைப்பட்டாங்க. ஸோ அந்த ஒரு விஷயத்தையும் ரொம்ப வெற்றிகரமாக வந்து செஞ்சு முடிச்சிருக்காங்க. இப்போ விஜய் அவர்களுக்கு குழந்தையும் அதாவது சங்கீதாவையும் பார்க்கணும் அப்படின்ற ஆசை வந்திருக்கு. ஸோ அவங்க எல்லாருமே வந்து இந்தியா வருவாங்க, வெட்டிங் அனிவர்சரி செலிப்ரேட் பண்ண அப்படின்னு தான் எல்லோரும் எதிர்பார்த்துட்டு இருந்தாங்க. சங்கீதா அவங்க இங்கே வருவாங்க அப்படின்றதுக்காகவே வீட்டில் வந்து சின்னதாக ஒரு கெட் டுகெதர் பார்ட்டி கூட அரேஞ்ச் பண்ணியிருந்தார். அதுக்கு வந்து முக்கியமான ரிலேட்டிவ்ஸு, ஃப்ரெண்ட்ஸ் மட்டும்தான் அவர் வந்து இன்வைட் பண்ணியிருந்தார். ஸோ சங்கீதா வந்து வரக்கூடிய சூழ்நிலை இல்லை. இந்த ஒரு காரணத்தினால அவங்களுடைய ப்ரோக்ராம் எல்லாமே வந்து கேன்சல் ஆணுச்சுங்க. ஸோ இப்போது இவங்களுடைய மீட்டப் எங்கே நடக்க போகுது அப்படின்னா அதிகபட்சம் வந்து லண்டன்லேயே நடக்கிற மாதிரி தான் ஏற்பாடு பண்ணியிருக்காங்க. ஏன்னா சங்கீதாவும் சரி திவ்யசேஷாவும் சரி இங்கே வரதுக்கான சூழ்நிலை இப்போ இல்லை அப்படின்றதுனால விஜய் அவர்கள் கொஞ்சம் ப்ரோக்ராம்ஸ் எல்லாம் போஸ்ட்போன் பண்ணிவிட்டு இவர் லண்டன் போயிட்டு எல்லாத்தையும் பார்த்துட்டு ஜாலியாக என்ஜாய் பண்ணிவிட்டு வர மாதிரியான ஒரு சில விஷயங்கள் தான் முடிவு பண்ணியிருக்காரு. ஸோ இருந்தாலும் அவர் முடிவு பண்ணது எந்த அளவுக்கு வந்து சக்ஸஸ் ஆகும் அப்படின்னு தெரியல. ஏன்னா அவருக்குன்னு இருக்கக்கூடிய பொறுப்புகள், கடமைகள், வேலைகள் அப்படின்றது நிறைய இருக்குது. இருந்தாலுமே கூட அவங்க ஃபேமிலி அப்படின்னு வரும்பொழுது கண்டிப்பாக அவங்க அதுக்கும் இம்பார்ட்டன்ஸ் வந்து கொடுக்கணும். ஸோ விஜய் அவர்கள் நிச்சயமாக வந்து இப்போ ஃபேமிலி மேலே வந்து ரொம்பவே வந்து அக்கறை எடுக்க ஆரம்பிச்சிருக்காரு. ஸோ சீக்கிரமாக ஃபேமிலி எல்லாமே ரீயூனியன் ஆகணும் அப்படின்னு தான் எல்லோரும் ஆசைப்பட்றாங்க. அந்த ஒரு அற்புதமான நாளுக்காக தான் எல்லோரும் வந்து காத்துட்ருக்காங்க. ஸோ நீங்களும் அதுக்காக தான் வெயிட் பண்ணிகிட்ருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் கமெண்ட்டில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரி இன்னும் நிறைய அப்டேட்ஸை தொடர்ந்து பார்க்குறதுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஃபாலோ பண்ணிக்கோங்க.